இயேசுவின் அன்பு சகோதரமே, ஜூன் மாதம் 23ஆம் நாளின்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் ஜோசப் கப்போசோ என்பவரை நினைவு கூறுகின்றோம். யார் இந்த ஜோசப் கப்போசோ? அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில்? வாருங்கள் பார்ப்போம். இன்று நாம் நினைவு கூறும் ஜோசப் கப்போசோ 1811ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 15ஆம் நாள் இத்தாலியில் உள்ள கஸ்டால்னோவா என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம், ஆனால் பக்தியில் சிறந்து விளங்கிய குடும்பம். ஜோசப் கப்போசோ பெற்றோரிடமிருந்து கற்ற பக்தி நெறியில் நாளொன்று மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்தார். சிறு வயதிலேயே கடுமையான ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். அதே நேரத்தில் அன்னை மரியாவிடம் மிகுந்த பக்தி கொண்டு வளர்ந்து வந்தார். தன் மகன் இப்படி பக்தி நெறிகள் மேலோங்கி வளர்வதைக் கண்ட ஜோசப் கப்போசோவின் தாயார் அவரை குருமடத்திற்கு அனுப்பி வைத்தார். அவரும் குருமடத்தில் சென்று நன்றாக படித்து தன்னுடைய 22 வயதிலேயே குருவாக அர்ப்பொழிவு செய்யப்பட்டார். குருவாக மாறிய பின்பு தூரின் நகரில் இருந்த ஒரு துறவு மடத்தில் அறநெறி ஆசிரியராக குரு மாணவர்களுக்கு பாடம் நடத்த தொடங்கினார். குரு மாணவர்கள் இவருடைய பாட வேலைக்காக மிகவும் தவமிருந்து கிடந்தார்கள். அந்த அளவுக்கு இவர் மாணவர்களுக்கு பாடங்களை மிக எளிதாக சொல்லிக் கொடுத்தார். இவர் பாடங்களை சொல்லிக் கொடுத்ததை விடவும் இவருடைய வாழ்வு எடுத்துக்காட்டாக இருந்தது. அதனால் பலர் இவரை ஆன்ம குருவாக எடுத்துக்கொண்டு ஆன்மீகத்தில் வளர்ந்து வந்தார்கள். ஜோசப் கப்போசா ஒப்புரவு அருள் சாதனத்தை வழங்குவதில் வல்லவராக விளங்கினார். எந்த அளவுக்கு என்றால், இவ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க ஆயர்கள், கர்தினால்கள், குருக்கள் என பலரும் வந்தனர். இவரும் அவர்களுக்கு நல்ல முறையில் ஒப்புரவு அருள் அடையாளத்தை வழங்கி ஆன்மீக வாழ்வில் அவர்களை கரை சேர்த்தார். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்ன இயேசுவின் வாக்குகளை தன்னுடைய வேத வாக்காக எடுத்துக்கொண்ட இவர் ஏழைகளுக்காக தன்னுடைய உடைமைகளை அனைத்தையும் விற்று கொடுத்தார். அவருடைய வாழ்வு வளம் பெற தன்னால் முடிந்ததை எல்லாம் செய்தார். இப்படி பல்வேறு விதமான ஆலோசனைகளை வழங்கி அவர்கள் மனம் திரும்பி வாழ்வதற்கு பாடுபட்டார். இதற்கிடையில் இவர் தான் இருந்த துறவுமடத்தின் அதிபராகவும் உயர்ந்தார். இப்படி ஓர் ஆசிரியராகவும் பலருக்கு ஆன்ம குருவாகவும் சிறைக்கதிகளுக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் விளங்கிய ஜோசப் கப்போசா 1860ஆம் ஆண்டு இரடி சேர்ந்தார். இவ்வாறு இறை பணிகளில் தாகம் கொண்டு அநேக மக்களுக்கு பெரும் உதவியை செய்து நல்ல ஆசானாக இறை ஊழியராக விளங்கிய இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் இறைப்பணியில் தாகம் கொண்டவர்களாய் ஏழை எளியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்து நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசிர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.